திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இந்த திக்ரை, இந்த இஸ்மை 1111 தடவைகள் ஓதுவதன் மூலமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நாம் நினைத்து பார்க்காத இடத்திலிருந்து அவனுடைய ரஹ்மத்துகளை வழங்குகின்றான். அதே போன்று நம்முடைய உணவிலும் சரி, தொழிலிலும் சரி அல்லாஹ் பரக்கத்தை ஏற்படுத்துகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு இஸ்மை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு விடயத்திற்கும் இமாம்கள் பல்வேறு துஆக்களையும் திக்ருகளையும் கூறியிருக்கிறார்கள். இதனை அவர்கள் ஓதி தங்களுடைய வாழ்க்கையில் அனுபவம் கண்டவைகளை அவர்கள் தங்களுடைய கிதாபுகளிலே பதிவு செய்திருக்கிறார்கள். அதே போன்று தான் உணவில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, தொழிலில் பரக்கத் ஏற்பட வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய ரஹ்மத் அதிகரிக்கப்பட வேண்டுமா, அல்லாஹ்வினுடைய அழகிய 99 திருநாமங்களில் ஒரு திருநாமமான யா முகனி என்ற இந்த திருநாமத்தை 1111 தடவைகள் நாம் ஓத வேண்டும். ஏதாவது ஒரு நேரத்தில் பேணுதலாக இந்த திக்ரை நாம் ஓதிக்கொள்ள வேண்டும். இந்த திக்ரை ஓதுவதற்கு முன் ஆரம்பத்தில் 11 தடவை சலவாத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூறிவிட்டு, அதே போன்று இந்த திக்ரை ஓதி முடித்ததன் பின் மீண்டும் 11 தடவைகள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது சலவாத் கூற வேண்டும். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அந்த அளவுக்கு சிறந்த ஒரு திக்ராக இந்த திக்ர் இருந்து கொண்டிருக்கின்றது. அல்லாஹ்வினுடைய அந்த திருநாமங்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே உதவி தேடுகின்ற பொழுது அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய அந்த விடயங்களை அல்லாஹ் சீராக்குகின்றான். நாம் அல்லாஹ்வினுடைய இந்த பெயர்களை கூறுகின்ற பொழுது அதனை கூறி நாம் பிரார்த்தனை செய்தால் நம்முடைய பிரார்த்தனைகளை அல்லாஹ் ஏற்றுக்கொள்கின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நாம் துஆக்களை கேட்கின்ற பொழுது இந்த அஸ்மாஉல் ஹுஸ்னாவிலே வரக்கூடிய இந்த வார்த்தைகளை கூறி இந்த இஸ்ம்களை ஓதி நாம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ்வினுடைய தன்மைகளை கூறக்கூடியதாக இந்த இஸ்ம்கள் இருந்து கொண்டிருக்கின்றது. அல் முகனி, யா முகனி என்ற இந்த இஸ்ம் 1111 தடவைகள் நாம் இந்த இஸ்மை ஓத வேண்டும்.